வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளானது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் மகிழ்ந்து கனிகூற கடவுள் பாருங்கள். இந்த வேளையிலே உடைய வல்லமையான பலத்த கை இறங்கி காவல் காத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களையும் துதி நேரங்களையும் சங்கீத பகுதியிலும் விளக்குறையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளட்டும். திருவிருந்த ஆராதனை அங்கீகரிப்பீரா, ஆசீர்வதிப்பீராக. பதிவு தருகிற உமது பிள்ளைகளை அபிஷேக தைலத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லுடன் தங்குவான் என்று பாடலை பாடு. சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே
தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இயலாமையில் நீர் செயல்படும்
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவதாக, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் என்னை நடத்தும் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்கள் ஏற்ற என் நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீசு செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீசு செய்குவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீசு செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீசு செய்குவி. வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே
இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. மையத்தின் பின்னால் நெருங்குதே, நேசர் வார காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வார காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. சற்று நேரம் இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு உதவிக்கு மன்றாட்டு. என் கண்மலையாகிய கர்த்தாவே. கர்த்தர் எப்படி அவர் சொல்றாரு? கண்மலை அப்படின்னு சொல்றார். கண்மலைன்னு சொல்றார். கண்மலைனா என்ன? ஒரு அசைக்க முடியாத ஒரு பர்வதம் இல்லையா? அந்த கண்மலையை கர்த்தருக்கு ஒப்பிடுறாரு. எதுக்காக அப்படி ஒப்பிடுறாரு? பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சீனாய் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி இல்லாத பொழுது மோசேட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. ஸோ மோசே என்ன பண்றாரு? அந்த காரியத்தை எடுத்துட்டு போயிட்டு கர்த்தர் இடத்துல சொல்றாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஓரபிலே அந்த கண்மலையின் மேல் கண்மலையை போய் என்ன பண்ண, உன் கோலை கொண்டு போய் அடிச்ச உடனே அதுல இருந்து என்ன வரும்? தண்ணீர் வரும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீங்க அங்க வரதற்கு முன்னாடியே நான் போய் அந்த கண்மலையின் மேல் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் இந்த காரியத்தை எழுதும் பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதுகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டு காலமும் அவர்களுக்கு அந்த கண்மலை கூடவே இருந்தது. ஆகவே தான் நாங்கள் சங்கீதக்காரன் சொல்றான், அவரை கர்த்தர் என்ன சொல்றான்? கண்மலைன்னு சொல்றான். ஸோ அந்த கண்மலையிலிருந்து, அதாவது பேசக்கூடாத கேட்கக்கூடாத ஒரு கண்மலையிலிருந்து கர்த்தரால் வந்து ஜீவன் உண்டாக உங்களுக்கு அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியுமானால் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது? நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்துக்கு நம்ம பதில் கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா கொடுப்பார். நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? அவரையே கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தவர். ஆகவே பார்க்க முடியாத ஒரு கண்மலையிலிருந்து கர்த்தரால ஒரு ஜீவ தண்ணீர் உண்டாகும்படி அந்த தண்ணீரை கொண்டு வர முடியுமானால் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து நமக்காக மரித்த, நமக்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்த அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்வது அதிக நிச்சயம். ஆகவே அந்த கண்மலையின் மீது நாம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் கண்மலையாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுறாரு. ஸோ என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். யார் நோக்கி கூப்பிடுறாரு? அந்த கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுறாரு. ஏனென்றால் அவர்கிட்ட இருந்து தான் என்ன வரும்? பதில் வரும். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை பாருங்க. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். 2 ராஜாக்கள் 8:38 எடுத்து வாசிங்க. என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது? நான் உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். 2 ராஜாக்களை வாசிச்சபடி 2 ராஜாக்கள் என்ன வாசிச்சோம்? அந்த கதை, அந்த காரியத்தினுடைய நமக்கு கடைத்தொகை தெரியும். சாலமோன் ராஜா ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ற நாளிலே அந்த தேவாலயத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அவர் என்ன பண்றாரு? ஏறெடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்திற்கு வந்து தன் வாதையை உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த ஆலயத்துல வாசமா இல்லை, ஆனா என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு. எங்க வாசமா இருக்கிறாரு கர்த்தரு? உம்முடைய வாசஸ்தலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவரீர். ஆகவே நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்துல இருந்து நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் நமக்கு எங்க இருந்து கேட்கிறாரு? பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவரீர் கேட்டு. அதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகா எழுதிக்கிறாரு இங்க, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். அதே காரியத்தை தானியேல் 6:10 வாசிக்கும் பொழுது தானியேல் என்ன பண்றாரு? தானியேலுடைய 6:10 எடுங்க. இந்த காரியத்தினுடைய கதை நமக்கு தெரியும். ராஜாவுனால ஒரு காரியம் பிறக்குது. என்ன சொல்றாரு? 1 மாசம் அளவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? வேற தேவனை
வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர வேற யார்ட்டும் விண்ணப்பத்தை ஏறெடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை பிறக்குது. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க தூக்கி எங்க போடுவாங்க? சிங்கக்கெபியில போடுவாங்க. இந்த காரியம் பத்திரத்தை அந்த ராஜாவுனால தான் எனக்கு தெரியுது, ராஜாவுனால கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதுன்னு. அப்படி தெரிஞ்சு கூட அவர் என்ன பண்றாரு, தன் அறை வீட்டுக்குள் போய், எதுக்கு நேரா அவர் பலகணியில் திறந்தான் இருக்கு? எருசலேமுக்கு நேராக. ஏன் எருசலேமுக்கு நேராக பலகணியில் திறந்து வைத்தாரு? அங்கதான் சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கிறது. ஆகவேதான் சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்துடைய மகிமை புதிய ஏற்பாட்டுல நாம இருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டுல கட்டின ஆலயத்தை காட்டிலும் தேவன் கையே இல்லாம கட்டின நம்மளுடைய ஆலயத்தை என்ன பண்றாரு? அவர் அதிக மகிமைப்படுத்துகிறாரு. ஆகவேதான் தாவீது சொல்றான், நான் பரிசுத்த சந்நிதி நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். பாருங்க, அடுத்த 3வது வசனம், அயலானுக்கு சமாதான வாழ்த்துரை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரன் என்ன பண்ணாதீங்க, என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவருடைய கிரிகளுக்கும் அவர்களுடைய நடத்தைக்கும் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் என்ன பண்ண மாட்டாங்க? கவனியாதபடியால் அவர்கள் இடித்து போடுவீர், அவர்களை திரும்ப கட்ட மாட்டீர். என்ன சொல்றாரு இங்க 3வது வசனத்துல? நான் அயலானுக்கு என்ன பண்றேன்? சமாதான வாழ்த்துதல சொல்றேன். ஆனா அவங்க இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்க? பொல்லாப்பான காரியங்களை வைத்த நடுக்க என்ன பண்றாங்க? பேசுறாங்கன்னு அவரு சொல்றாரு. 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? விண்ணப்பங்களின் சத்தத்தை. ஏன் விண்ணப்ப சத்தத்தை கேட்டா? அந்த கண்மலையின் இடத்துல சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை என்ன பண்றாரு? கர்த்தரு கேட்கிறாரு. கர்த்தர் என் பலனும் என் கெடகுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்ன அதாவது 6வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் என் ஜெபத்தை என் விண்ணப்பத்தை என்ன பண்ணாரு? சத்தத்தை கேட்டார். ஆகவே அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை பாடுறாரு. அவர் என் பலன், அவர் என் கேடகம், அவர் என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் என்ன பெற்றேன்? சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நாமும் கூட கர்த்தர் நமக்குடைய ஜெபத்தை கேட்டு நம்ம விண்ணப்ப சத்தத்தை கேட்டும்போது நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு சாட்சி சொல்றோம். ஏன் சாட்சி சொல்றோம்? சாட்சி சொல்லும் பொழுது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது, கேட்கிறோட பக்தி என்ன பண்ணுது? விருத்தி அடைகிறது. கர்த்தர் இந்த காரியத்தை அவருக்கு செய்திருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது. ஆகவேதான் நம்ம சங்கீதக்காரன் சொல்றாரு, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தின் ரட்சித்து உமது சுதந்திரத்தை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் உம்மை துதிக்கிறோம். இந்த சங்கீதத்துக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கீதத்தில் கேட்டபடி எங்களுடைய கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர் எங்களை விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனா இருந்து அப்பா எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணும்பட நாங்கள் செபிக்கிறோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்பா, நீர் மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அப்பா நீர் எங்களை கண்மலையும் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவை கேடகமா இருந்து எங்கள் பலனா இருந்து எங்கள் இருதயத்தை நம்பிக்கையா இருந்து எங்கள் காரியத்தை வாய்க்க செய்யும்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான விளைக்காமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த பிறகு நீர் சொன்ன காரியங்கள், நீர் கொடுத்த ஆலோசனைகள், நீர் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நடந்த காரியத்தை குறித்து பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலும், மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலும், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலும், யோவான் 20-21 பார்க்க வேண்டும். கடந்த சில 2 வாரமாக யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். அந்த உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தம்முடைய சீஷர்களுடனே கூட இருந்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் மக்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் மிக கவனமாக நாம் கேட்க வேண்டும்.
அந்த ஆலோசனை நான் நிறைவேற வேண்டும். அவர் இந்த அந்த உயிர்த்தெழுந்த பின்பு அந்த 40 நாள் அவர் கொடுத்த அறிவுரைகள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயா சொன்ன வார்த்தையை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுக்கிற ஆலோசனை அறிவுரை, கட்டளை என்று சொன்னால் மிகையாகாது. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லா இடங்களிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள். இது நமக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை நாம் மீறவே முடியாது. சுருக்கமாக நம்ம போய் ஒரு தெரு பிரசங்கமோ ஒரு கிராமத்தில் நுழைஞ்சி ஊழியத்தை இயேசுநாதரை பற்றி பறைசாட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பசங்க எங்கேயும் விட மாட்டாங்கடா, இவங்க பொழுது வேலையே இதாவது ஆச்சு, எப்போ பார்த்தாலும் இதுதான், எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கடவுளை பற்றி சொல்கிறாங்க. ஏனென்றால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். உண்மையாகவே நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நல்லா தெரிஞ்சுக்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் சும்மா இருக்க முடியாது. யாருக்காவது போய் நீ சொல்ல ஆரம்பிப்ப, யாருக்காவது போய் சொல்ல ஆரம்பிப்ப. ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தை அடக்கி வைக்கவே முடியாது. ஒருவன் வாயை திறக்காமல் இருந்தான்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு தெளிவாக அறிவுரை சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்கிறது என்னென்னா, நம்ம கர்த்தருக்குள் வந்த உடனே யாரும் நமக்கு அடக்கி வைக்கவே முடியாது. உடனே ஆண்டவரை பற்றி அறிவுரை சொல்ல ஆரம்பிப்போம். கர்த்தரை குறித்து எடுத்து உரைக்க ஆரம்பிப்போம். ஜனவரி 26ஆம் தேதி நான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன், 1974. அடுத்த நாள் 27ஆம் தேதி நான் ஆலயத்துக்கு கையில் பைபிளோடு போனேன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவர் பைபிளோடு வர ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. அப்போது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த என் நண்பர் எதிர்க்கு வந்தார். அவர்கிட்ட போய் நான் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான், கை நீட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் அவனை விடுறதில்லை. சொல்கிறது என் கடமை. அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. திடீர்னு ஒரு அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு கிறிஸ்தவ அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அங்கே அப்படி உட்காந்துருந்தான். நான் இவன் எப்படா இங்கே வந்தான் நான் யோசித்தேன். அவன் உடனே வந்து என் கையை பிடிச்சான். ஜவஹர், எனக்கா நீ ஜெபம் பண்ணது கர்த்தர் கேட்டுட்டாரு, நான் கர்த்தருக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளே வர்றேன்ட்டு. அவன் அப்புறம் ஊழியக்காரனாகி சபையின் போதகராக இருந்து மரித்தான். ஆனால் கடைசி வரைக்கும் என்னிடத்தில் மிகவும் அன்பாகவே இருந்தார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இருந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, பவுல் சொல்றாரு தெளிவா, சமயம் வாய்த்தாலும், சான்ஸ் கிடைச்சாலும் சரி, சான்ஸ் கிடைக்காம போனாலும் சரி, திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையா இரு. வாய்ப்பு கிடைக்கிறத விட்டுறாத. சுருக்கமாக சொன்னால், டோன்ட் லூஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு தடவை ஒரு சாவு வீட்டில் போய் என்னை பேச சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா அதிகாரிகளும் உட்காந்துருந்தாங்க, மாநிலத்தினுடைய டிஜிபியும் உட்காந்துருக்காரு, எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஜவஹர் சொல்லியா சில வார்த்தைகள் சொல்லுவார்னாரு. நான் உடனே பார்த்தேன், ஊழியத்தில் பல வகை உண்டு. அதில் ஒரு வகை என்னென்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் இவாஞ்சலிசம். ஷாக் ட்ரீட்மெண்ட். நான் சொன்னேன், இன்று அவர் அந்த சவப்பட்டியில் படுத்திருக்கிறார், நல்லா பாருங்கள், நாளைக்கு இதே மாதிரி ஒரு சவப்பட்டியில் நீ படுக்க போகிற, அதுக்கு முந்தி மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஜோம் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். முடிஞ்ச உடனே ஒருத்தர் கை பிடிச்சி சொன்னார், இப்படியாப்பா மிரட்டுவேன்ட்டு. வாய்ப்பு கிடைச்ச பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்க வேண்டும். ஆண்டவர் பல இடங்களிலும் கர்த்தர் சொன்ன காரியம் என்னென்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். பெரிய பெரிய தேவதாசர்கள், தேவ மனிதர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஊழியத்தை செய்து ஆரம்பித்தார்கள். எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருள்நாதர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை
அவர்கள் கடைபிடித்தார்கள். அதுதான் பேரின்ப பாக்கியமாக இருக்கும். ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுகிறோமா? குழுவாக அமைத்து ஊழியம் செய்ய வைத்தேன். என்னமோ என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, வாங்க நம்மலாம் கிராம ஊழியம் போகலாம், நம்மலாம் இந்த ஊழியத்தை செய்யலாம், ஆண்டவருடைய கைப்பிரதி கொடுங்க, ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினோம். ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி விஷுவாணி ஒரு பெரிய ஸ்தாபனம், இந்தியாவில் மிகப்பெரிய சுவிசேஷ ஸ்தாபனம், மிஷனரிகளுடைய ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்துக்கு அகில இந்தியா தலைவராக இருக்கிற வில்சன் ஞானகுமார் என்கிட்ட இருந்த பையன், என்கிட்ட இருந்த ஊழியத்தில் இருந்த பையன். அவன் முதல்ல என் குழுவில் வந்து ஊழியத்தில் கைப்பிரதி கொடுக்கும்போது என் கூட இருந்த ஒரு அண்ணன் சொன்னார், அப்பா அவன் சின்ன பையனாக இருக்கான்ப்பா, 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், அவன் வேண்டாப்பான்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க அண்ணன் விட்டுருங்க அண்ணன், பாவம் சின்ன வயசில் அவனை விட்டுருங்க அண்ணன். இன்றைக்கி அவன் ஸ்தாபனத்துக்கு உயர்ந்த தலைவராக இருக்கிறான். நிறைய பேர் சொல்ல முடியும், எத்தனையோ பேர் சொல்ல முடியும். நண்பர் சுசேஷ குழுவிலையும் சரி, இந்தியா மிஷினரி மூமெண்ட்லேயும் சரி, பல இடங்களில் என்னிடத்தில் ஊழியத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கி உயர்ந்த சிகரத்தில் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவுக்காக நீ எதை செய்தாயோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். நீதிமொழிகள் 11:30 தெளிவாக சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்கிறவன் நாணமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்கிறவன் நாணமுள்ளவன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊழியத்தை செய்கிறோம், எந்த அளவுக்கு இயேசுநாதரை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கிறோம், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்கிறோம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வேலை என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதான் மிகப்பெரிய வேலை. எல்லா வேலைகளுக்கும் ஒரு கட்டம் வந்துவிடும். 58 ரிட்டையர்மெண்ட், வீட்டில் போய் படுத்து தூங்கு. 60 ரிட்டையர்மெண்ட், வீட்டில் போய் படுத்து தூங்கு. ஆனால் இந்த ஊழியத்துக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்க முடியும். எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாய், எத்தனை பேரை வழி நடத்தி இருக்கிறாய். நல்லா யோசித்து பாருங்கள். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆயிட்டு, உன்னால் ஒரு ஆளாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கியா? ஒரு ஆளாவது இயேசுநாதரை பற்றி சொல்லியிருக்கிறியா? பேங்க்கில் போனால் வேடிக்கைலாம் பார்க்கலாம். பேங்க்குக்கு போனால் நிறைய வேடிக்கை காரியங்கள்லாம் காட்டுவாங்க. அதில் திடீர்னு சொல்வார், டோக்கன் நம்பர் 20 நான் தான் சார். என்ன சார் செக் கொடுத்துருக்கீங்க? பேங்க் பேலன்ஸ் நில், ஒன்றும் கூட இல்லை உங்கள் பேங்க்கில், எப்படி கொடுத்தீங்க? டோக்கனை கொடு. அதான் நம்ம அதே மாதிரி தான் கர்த்தர் நியாய தீர்ப்பில் உன்னை என்னை அழைக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும், இவர் மூலமாக நான் ஏற்றுக்கொண்டேன், இவர் மூலமாக நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் என்பது பஞ்சுமெத்த வாழ்க்கை இல்லை. ஆனால் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு ஊழியம் வாஞ்ச ரொம்ப பற்றி எரிந்தது. எப்படி ஊழியம் செய்யணும்னு ஒன்றும் தெரியாது, எப்படி சாட்சி சொல்லணும்னு சுத்தமாக தெரியாது, எப்படி பிரசங்கத்தை ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு கூட தெரியாது. எதுவுமே தெரியாத நிலைமையில் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு ஊழியம் வாஞ்ச ரொம்ப இருக்கு. அப்போ அவர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள் தானே, 4 மாதம் தானே ஆச்சு தம்பி, கவலைப்படாத, நாங்கள் ஜெப கூட்டம் நடத்துகிறோம், நீ இந்த இடத்த ஃபுல்லாக பெருக்கி பாயை போட்டு சேரை போடுனார். அதுதானே, அதை ஒழுங்காக பண்ணிட்டேன். நாட்கள் செல்ல நானே சாட்சி சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய ஊழியத்தை சீர சிறப்பும் செம்மையாக செய்ய வேண்டும். கர்த்தருக்காக 4 பேருக்கு சொல்லணும், 4 பேருக்கு எடுத்து உரைக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். நம்மால் ஒரு பேர் தொடப்பட்டிருக்கிறாரா? என்னால் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கா? என்னால் ஒரு ஆளுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறேன்னா, நான் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுநாதருக்காக ஏதாவது செஞ்சாயா? நியாய தீர்ப்பில் கேட்பார் கர்த்தர் உன்னை பார்த்து, மகனே மகளே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக நான் உயிரை கொடுத்தேன், உனக்காக நான் இவ்வளவு தியாகம் பண்ணி அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கினேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவுக்காக எதை செய்தாயோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். வேறு எதுவுமே நிலைச்சு நிற்காது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுகிறோம். ஆண்டவரே நமக்காக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்?
சாதாரண கைப்பிரதி கொடுக்குறோமோ இல்லை ஆண்டவரை பற்றி சொல்கிறோமோ, ஊழியத்தில் நான் முதல் எனக்கு ஊழியம் என்னன்னு கூட தெரியாது. ஒருத்தர் கைப்பிரதி கொடுக்க போவார், அவருடைய கைப்பிரதி மூட்டைகள்லாம் நான் சுமந்துக்கிட்டு கூடவே போவேன். அதுதான் எனக்கு முதல் ட்ரைனிங். அதுக்கு பிறகு நான் படிப்படியாக ஆரம்பித்தேன். நம்ம ஆண்டவருக்காக செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நான் கல்லூரியில் இருந்த நாட்களில் என்னுடைய சீனியர், 1 இயர் சீனியர் எனக்கு, அவனுக்கு பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவன் என்னை ரொம்ப சித்திரவதம் பண்ணுவான். ரொம்ப ஏளனமாக பேசுவான், சித்திரவதம் பண்ணுவான். சரிடா, இந்த பையன்கிட்ட பேசுகிறது ஆபத்து. ஆனாலும் என்னை விட போகிறதில்ல. நல்லா அவன் பின்னாலே துரத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு தடவை அவன் ஃபைனல் இயருக்கு வந்த உடனே என்னை பார்த்து சொன்னான், ஏய் ஜவஹர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு தடவை அவன்கிட்ட தச்சலாக அவனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது அவன் சொன்னான், நீ என் சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் ஸ்பீக்கராக வரப்போகிற அப்படின்னா. சரி, இப்போது பார்த்தான், இந்த டேட்டில் தானே நீ பேசுகிற, இந்த டேட்டில் நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டான். வந்த உடனே நான் பேசுவதுக்கு முன்பாக அவன் எந்திரிச்சு நின்னான். தலைமை போதகர் எந்திரிச்சு நின்னார். அவர் சொன்னார், ஜவஹர் எனக்கு காலேஜில் ஒன்றா தெரியும், எனக்கு ஜூனியர். அவன் என் ஆண்டவரை பற்றி சொல்லுவான், அவனை ரொம்ப துன்புறுத்திட்டேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனை வந்து நிற்கிறேன். கோட்டேரியில் உள்ள ஜீவனுடைய தேவனுடைய சபையினுடைய தலைமை போதகர் பால் கிருபாகரன் எனக்கு 1 இயர் சீனியர் காலேஜில். அவர் தான் இன்றைக்கும் பார்த்தா நல்லா பேசுவான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கர்த்தருக்காக உழைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறார், எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒருத்தரும் என்னை உள்ள விட மாட்டாங்க, ஒருத்தரும் எனக்கு பிரசங்கம் பண்ணது அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எங்கே போய் எந்த சர்ச்சிலையும் பேச முடியாது, எந்த ஜப கூட்டத்திலையும் என்னை விட மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ எங்கேயாவது ஒரு மீட்டிங் வைப்பாங்களா, ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படி ரோட்டில் அப்படி நடந்துக்கிட்டே இருப்பேன். நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே போர்டு போட்டிருக்கோம், சிவாஜி ரசிகர் மன்றம். உடனே உள்ளே போயிடுவேன். உள்ளே போய் அவங்களுக்கு போய் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சொல்ல ஆரம்பிக்க அதன் மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதன் மூலமாக சிவாஜி ரசிகர்களெல்லாம் இயேசுநாதர் ரசிகராக மாற்றினேன். அது கொண்டு வந்த பிறகு இன்றைக்கி அவங்கெல்லாம் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, தலை நீ எங்களெல்லாம் கொண்டு வந்துட்டடா, நீ அந்த மாதிரி தான் இருக்கான்ட்டு. அதோட ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அருள்நாதர் இயேசுனுடைய இறுதி கட்டளை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முந்தி சீஷர்லாம் பார்த்து சொல்கிறாரு, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். இன்று எல்லா கிராமங்களிலும், எல்லா பட்டி தொட்டிகளிலும், அனைத்து மலைகளிலும், எல்லா தீவுகளிலும் அருள்நாதர் இயேசுனுடைய பேர் பிரஸ்தாபமாகிவிட்டது. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பேரை அறிவிக்கப்படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும். நான் வட மாநிலத்தில் இருந்த பொழுது பல முறை நார்த் இந்தியாவில் இருந்திருக்கேன். அப்போது நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க. நீ பஞ்சாப், நீ ஹரியானா, நீ மகாராஷ்டிரா, நீ கோவா, நீ ஆந்திரா, நான் தமிழ்நாடு. நம்ம எல்லாரும் நம்ம தாய்மொழியில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணலான்ட்டு நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்? நம் நாட்டு மக்களுடைய ரட்சிப்புக்காக. பஞ்சாப்காரன் ஆரம்பித்தான், அப்படி கதறி பஞ்சாப் மொழியில் ஜெபம் பண்ணான். ஹரியானாக்காரன் ஜெபம் பண்ணான், மகாராஷ்டிராக்காரன் ஜெபம் பண்ணான், ஆந்திரா மாநிலத்தில் உள்ள மகன் ஜெபம் பண்ணார், நான் ஜெபம் பண்ணேன். என் ஆண்டவராக இயேசுனுடைய மனம் குளிர்ந்திருக்கும். எல்லா பாஷைக்காரர்களிலும் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இன்று உலகம் முழுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. ஐயாவுடைய இறுதி கட்டளை, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஹல்லேலூயா! 74ஆம் ஆண்டு நான் குழுவாக சென்று கிராமமாக போனேன், பட்டி தொட்டிக்காக போனேன். கிராமத்தில் உள்ள நுழைஞ்சி யாரும் போக முடியாத காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. அப்போது இயேசுநாதரை பற்றி பறைசாற்றுறேன், ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ அங்கே ஒருத்தர் எல்லாரும் ஆர்வத்தோடு கேட்ட உடனே சொன்னாங்க,
ஐயா இயேசுநாதரை நாங்கள் கும்பிட்டா நாங்கள் கறி மீன்லாம் திங்கலாமா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு, அடா பாவி, இவனுக்கு இயேசுவை பற்றி தெரியவே இல்லை. அதுவும் குக் கிராமத்துக்கு போயிட்டேன். குக் கிராமத்தில் போய் அப்போ தான் தேர்தல் நடக்குது. நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மக்கள் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா ஐயா இயேசுநாதர் அவர் தேர்தலில் என்ன சின்னத்தில் நிற்கிறாருன்னு? நான் சொன்னேன், இல்லைம்மா, அவர் கடவுள்மா, அவர் அரசியல்வாதி கிடையாதுமான்ட்டு. அப்போ தான் நான் யோசித்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் ஏன் முதல் ஆளாக இங்கே வந்து சொல்கிறீங்க? எனக்கு அன்பானவர்களே, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு முறை கூட இயேசு என்ற பேரை தெரியாத மக்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். அத்தனை இடங்களுக்கும் கர்த்தருடைய மாபெரும் கிருபையினால் போக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். எவ்வளோ பேரின்ப பாக்கியம் தெரியுமா? ஒரு சந்தோஷம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினாய்? எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் அதை பார்க்கிறார். உன்னுடைய தலையில் கிரீடத்தில் முத்துக்கள், என்ன முத்துக்கள்? நீ எத்தனை பேரை கொண்டு வந்தாயோ அத்தனை முத்துக்கள், வைர முத்துக்களை விட விலையேற பெற்ற முத்துக்கள். நம் கர்த்தருக்காக எதையாவது செய்கிறோமா? கர்த்தருக்காக எதையாவது வாழ்க்கையில் சாதனை புரிந்திருக்கிறோமா? நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கண்கள் மொழி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, என்னுடைய சபையில் இருக்க ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற ஊழியத்தில் தீவிரமாக ஈடுபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாயை திறந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தாரும். ஏசப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, எங்களால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு சொல்ல கிருபை தாங்க. இயேசுவின் கரத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆலோசனை மார்க் 16:15 எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.